வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்தார்ல. 3 ப்ரோக்ராமு. முதல் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வச்சார். கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், அரசு நிகழ்ச்சி. 2வது திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இது 2வது. 3வது பிஜேபியுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். இந்த 3 ப்ரோக்ராம்ஸுக்காக பிஎம் மார்ச் 1ஆம் தேதி தமிழகம் வந்தார். மோடியுடைய தமிழக வருகைக்கு எதிராக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் போராட்டம் நடத்தினாங்க. அதில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காங்கிரஸ்காரங்க நடத்திய போராட்டம் மக்கள் மத்தியில் முகசுளிப்பை ஏற்படுத்தினுச்சு. நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் சார்பில் அதனுடைய தலைவர் நவீன்குமார் அவர்களுடைய தலைமையில் போராட்டம் நடந்திருக்கு. நவீன்குமார் கவுன்சிலராகவும் இருக்கார். அந்த போராட்டத்தில் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்காரங்க? மோடியுடைய உருவ பொம்மையை மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதான் ஒரு போராட்டமா? போராட்டம்னா நாகரிகமான முறையில் இருக்க வேண்டாமா? அரசு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக மோடி தமிழகம் வராரு. வெல்கம் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இது மாதிரி முகசுளிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியா போராட்டத்தை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. மோடியுடைய உருவ பொம்மையை மரத்தில் கட்டி தொங்க விடக்கூடிய போராட்டமா? ஸோ இதற்கு கன்னியாகுமரி மாவட்ட பாஜகவினரும் பதிலடி கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்தியுடைய உருவ பொம்மையை அவங்க மரத்தில் போஸ்ட் கம்பத்தில் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. பாஜகவினர்களுடைய பதிலடி இப்படி இருந்திருக்கு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்க, அதுக்கு நாங்கள் கவுண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்ட பாஜக, முதல்ல கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோவில் மாவட்ட காங்கிரஸ் இப்படி பண்ணாங்களே, இதனை கண்டித்து பாஜகக்காரங்க அங்கே ஒன்று கூட்டிட்டாங்க. நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸுடைய தலைவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியலில் குதிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் கைது செய்யப்பட்டிருக்காரு. 30 காங்கிரஸ்காரங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை கேள்விப்படுறோம். இது ஒன்று. 2வது என்ன பார்க்க போகிறோம்? இந்தியா கனடா இடையே 50 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான அளவுக்கு வர்த்தகம் 2030க்குள்ளே நடக்கும். 2030க்குள்ளே இந்தியா கனடா இடையே 50 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான வர்த்தகம் டெஃபினட்டாக நடக்கும் அப்படின்னு அதற்கு ஏற்றவாறு நெகோசியேஷன் சைன் ஆயிருக்கு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? 3வது அண்ணாமலை திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. காரணம், நாங்குநேரியில் நடந்த கொடூரமான இன்சிடென்ட். நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் இருக்குல்ல, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பக்கத்தில் கடம்போடு வாழ்வு அப்படிங்கிற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் 9 பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வழியாக வந்த 2 நபர்களை தாக்கி, சரமாரியாக தாக்கி, ஆயுதங்களை வச்சு, அருவா இதை வச்சு தாக்கி அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து தப்பி ஓடி எங்கே வந்திருக்காங்கன்னா நாங்குநேரி பக்கத்தில் பெரும்பத்து கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பெரும்பத்து கிராமம் இருக்குல்ல, அங்கே ஒரு டீ கடை இருந்திருக்கு. டீ கடைக்கு முன்னாடி உட்காந்து சில பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த 9 பேர் கொண்ட கும்பல், 3 பைக்கில் 9 பேர் கொண்ட கும்பல் அந்த டீ கடைக்கிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள சரமாரியாக வெட்டியிருக்காங்க. அதில் 2 பேர் வெட்டிட்டு பெட்ரோல் குண்டையும் வீசி அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கானுங்க. இப்போது காவல்துறை 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் இறந்து போயிட்டாங்க. 6 பேர் இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதில் 2 பேருடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வருது. எதற்காக இந்த கும்பல் இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு காவல்துறை விசாரிச்சுக்கு இருக்கு. முன்பகை காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா, இல்லை இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் ஜாதிய காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோணங்களில் விசாரணை நடத்துகிறாங்க. காவல்துறையுடைய விசாரணையில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது இந்த இன்சிடெண்ட்டுக்கு தான் அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த தாக்குதலை நடத்தினவங்க கஞ்சா போதையில் இருந்ததாக செய்திகள் வருது. லாஸ்ட் 5 வருடங்களில் 65,000 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தமிழகத்தில் 8,000 கிலோ சிந்தட்டிக் ட்ரக்ஸு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில். லாஸ்ட் 5 வருடங்களில் அரசு மதுபான கடை டாஸ்மாக் உடைய வருமானம் எவ்வளோ தெரியுமா? எவ்வளவுக்கு மது விற்பனையாக இருக்குது தெரியுமா? 2,20,000 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனை நடந்திருக்கு. அப்போது இது மாதிரி போதை பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சர்வசாதாரணமாக தண்ணியாக ஓடி இருக்கு தமிழகத்தில். இப்போ இந்த கொடூரமான இந்த இன்சிடென்ட் நடப்பதற்கும் போதை தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக சாடியிருக்காரு அண்ணாமலை. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.